வணக்கம் மகளே, நான் உங்கள் சித்ரா. நீங்க இப்போ கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலாவோட 40வது அத்தியாயம். கேட்கலாமா? தூக்கம் கலைந்து எழுந்த மது முதலில் தேடியது தன் பக்கம் இருந்த கரடி பொம்மையைத்தான். அந்த பொம்மையைத்தான் ராகவன் சோபாவில் போட்டு விட்டானே. சோபாவில் கிடந்த பொம்மையை பார்த்த மதுவோ, இந்த பொம்மை எப்படி அங்க போச்சு என்று யோசித்தவளுக்கு நேற்று இரவு நடக்க முடியாமல் சாலையில் மயங்கி விழுந்தது ஞாபகம் வரவே, அச்சோ, மயங்கி விழுந்த நம்மளை யாரு வீடு வரைக்கும் தூக்கிட்டு வந்திருப்பா என்று யோசித்த மதுவோ பறந்து கிடந்த சிகையை அள்ளி கொண்டையிட்டபடியே நேராக அடுப்படிக்கு சென்றார். அங்கே அடுப்பின் மீது டீ போட பாத்திரம் இருந்தது. டீ போட்டிருக்கே, யாரு போட்டிருப்பா என்று யோசித்துக் கொண்டே காய்ந்த துணியை எடுக்க பால்கனிக்கு சென்றாள் மது. அங்கு பாதி குடித்து விட்டு வைத்த பிளாக் டீயோடு ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்கவே மதுவுக்கு ராகவன் ஞாபகம் வந்தது. ஒருவேளை அவர்தான் வந்திருப்பாரோ என்று யோசித்தவள் அந்த டம்ளரோடு அடுப்படிக்கு சென்றாள். அந்த டம்ளரையும் டீ போட்ட பாத்திரத்தையும் கழுவி வைத்துவிட்டு குளிக்க சென்றாள் மது. குளித்து முடித்து ஆதித்யன் திருமணத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தவள் அவள் அறையின் கண்ணாடியின் முன் நின்று அப்போதுதான் கவனித்தாள் கண்ணாடியின் முன் டேபிளில் இருந்த கண் கண்ணாடியை. அதை எடுத்து பார்த்தாள் மது. அந்த கண்ணாடி ராகவனுடையது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டாள். அப்போ அவர்தான் நைட்டு என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு என்று நினைத்து கொண்டவள், நான் எங்க ஆபத்துல இருந்தாலும் என்ன நீங்க தான் வந்து காப்பாத்துறீங்க ராகவ். ஆனா என்னால உங்களுக்கு இதுக்கெல்லாம் நன்றி கடனா எதுவும் செய்ய முடியல. என்னோட காதலை கூட உங்ககிட்ட சொல்ல முடியாத பாவியா நான் இருக்கேன். போது ராகவ், நீங்க எனக்கு செஞ்சதெல்லாம் போதும். என்னை விட்டு தள்ளியே இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது என்று சொல்லி கண் கலங்கிய மதுவோ ராகவனின் கண்ணாடியை தன் அலமாரியில் எடுத்து வைத்துவிட்டு ஆதித்யனின் திருமணத்திற்கு கிளம்பினாள். ஆதித்யனின் திருமணத்திற்கு சொல்ல மதுவிற்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் உடன் வேலை பார்ப்பவர்கள் வற்புறுத்தியதால் மதுவும் ஆதித்யனின் திருமணத்திற்கு செல்ல தீர்மானித்தாள். திருமண மண்டப வாசலில் ராகவனின் வருகைக்காக காத்திருந்தார் மணமகளின் தந்தை. ஆதித்யனின் திருமணத்திற்கென 5 ஏக்கர் நிலத்தில் பிரம்மாண்டமாய் மண்டபம் ஏற்பாடு செய்யப்பட்டு 250 வகையான உணவுகள், திருமணத்திற்கு வருவோர்களுக்கெல்லாம் பல வகையான பரிசுகள் என பெங்களூரை திரும்பி பார்க்கும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த இடம். ராகவனின் BMW கார் அந்த வளாகத்தில் நுழைந்ததும் காரின் அருகே ஓடி வந்து கதவை திறந்தார் மணமகளின் தந்தை. பட்டு வேட்டி சட்டையில் மிடுக்காக ராகவன் இறங்க அங்கிருந்தவர்களின் கண்கள் எல்லாம் ராகவனைத்தான் சிமிட்டாமல் பார்த்தது. ராகவனோடு கூடவே சீதாவும் காரில் இருந்து இறங்க, வாங்க சார், வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க என்று மணப்பெண்ணின் தந்தை சிரித்த முகத்தோடு அழைக்க, மணப்பெண்ணின் தந்தையோடு ராகவனும் சீதாவும் உள்ளே நுழைந்தனர். மண்டப வாசலில் அனைவரையும் வரவேற்று கொண்டிருந்த மண்டபத்தின் நுழைவாயிலில் சௌந்தர்யாவும் சாத்விகாவும் அனைவரையும் வரவேற்று கொண்டு நின்றிருந்தனர். சாத்விகா அங்கு வந்த ராகவனை பார்த்ததும், சார் வாங்க வாங்க, நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், வாங்க வாங்க என்று சாத்விகா அழைக்க, அவள் பக்கம் இருந்த சௌந்தர்யாவோ ராகவன் தன் கணவனின் 2ஆம் தாரத்தின் மகன் என்பது தெரிந்தும், வாங்க தம்பி என்று அன்போடு ராகவனை அழைத்துவிட்டு ராகவனின் பக்கம் இருந்த சீதாவை பார்த்ததும் புன்முகத்தோடு, ஆமா சீதா, ஒண்ணுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ என்னோட பையன் கல்யாணத்துக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா, 2 பேரும் உள்ள வாங்க என்று சௌந்தர்யா ராகவன் சீதாவோடு மண்டபத்திற்குள் சென்றார். யார் வாங்க, மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கோ என்று ஐயர் சொல்ல, கழுத்தில் மாலையோடு மணவரைக்கு வந்தான் ஆதித்யன். மணவரையை நோக்கி வந்த ஆதித்யன் ராகவனும் சீதாவும் மண்டபத்துக்குள் வருவதை பார்த்து விட்டான். இவனை யார் எங்க வர சொன்னது என்று பக்கத்துல இருந்த தன் மேனேஜரிடம் ராகவன் கேட்க, சார், உங்க மாமனார் ராகவன் இண்டஸ்ட்ரியில ஒரு இன்வெஸ்டர். அப்புறம் சாத்விகா உங்க மாமா பொண்ணு ராகவன் சார் ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் இன்வைட் பண்ணி தான் இவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல சார், ராகவன் சார் தான் உங்க கல்யாணத்துக்கு தாலி எடுத்து தர போறாராம் என்று மேனேஜர் சொல்ல, எவனை என் வாழ்க்கையில அதிகமா நான் வெறுக்கிறனோ அவனே என் கல்யாணத்துல VIP
எல்லாம் என் நேரம் என்று நொந்து கொண்ட ஆதித்யன் மணவரையில் சென்று அமர்ந்தான். முன் வரிசையில் ராகவனும் சீதாவும் அமர்ந்திருக்க, மணவரையில் அமர்ந்திருந்த ஆதித்யனோ ராகவன் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் சீதாவை பார்த்தான். சீதாவோ தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு பெண் வைத்திருந்த குழந்தையை வாங்கி கொஞ்சி கொண்டிருந்தாள். ராகவனை கோபமாய் பார்த்த ஆதித்யனின் விழிகள் சீதாவை ஆசையாய் பார்த்தது. குழந்தையை கொஞ்சியபடியே சீதா மணமேடையில் அமர்ந்திருந்த ஆதித்யனை பார்க்க அவனோ இவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். இருவரின் பார்வையும் மோதிக்கொள்ள, எதுக்கு நம்மளே பார்த்துட்டு இருக்கான் என்று சீதா நினைத்து கொண்டிருக்க, ஆதித்யனோ யாரும் பார்க்காத போது சீதாவை பார்த்து கண்ணடித்து விட்டான். என்ன பண்றா இவன், நம்மளை பார்த்து கண்ணடிக்கிறான் என்று அவனை விட்டு பார்வையை விளக்கியவளுக்கு நெஞ்செல்லாம் படபடவென்று அடித்து கொண்டது. கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியும் வந்திருக்கா, எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவளுக்கு என்று ஆதித்யனின் ஒரு மனம் சொல்ல, அவனது இன்னொரு மனமோ ராவனுடைய தங்கச்சிக்கு இந்த தைரியம் கூட இல்லாம இருந்தா எப்படி என்று சொல்லிக் கொண்டது. ஆதித்யன் இவ்வாறு நினைத்து கொண்டிருக்கும் போதே பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ என்று ஐயர் குரல் கொடுக்க, மணமகளும் மணவரைக்கு வந்து அமர்ந்து விட, அப்பொழுதுதான் மது மண்டபத்திற்குள் நுழைந்தாள். கேரளா பெண்கள் உடுத்தும் வெள்ளை நிற புடவையில் தங்க நிற பார்டர் இருக்கும் ஒரு அழகான புடவையை அணிந்து இருந்தாள் மது. தோடு ஜிமிக்கி அணிந்து மெல்லிய செயினை கழுத்தில் போட்டு ஒரு முழம் மல்லிகை பூவை சிகையில் சூடி தேவதையாக வந்தவளின் கண்களில் ராகவன் பட்டுவிட, வேட்டி சட்டையில் ராகவனை பார்த்ததும் இவர் என்ன கல்யாண மாப்பிள்ள மாதிரி வேட்டி சட்டையில இருக்காரு என்று யோசித்த அவளோ, வேட்டி சட்டையில அவரு நல்லாதான் இருக்காரு என்றும் நினைத்து கொண்டார். ஆதித்யன் கல்யாணத்துல இவர் எப்படி ரெண்டு பேரும் எதிரியாச்சே, என்ன நடக்க போகுதோ என்று மது யோசித்துக் கொண்டு நிற்க, ஹே மது, ஏன் எங்கே நிக்கிற, வா என்று அவளோடு வேலை செய்யும் பெண் அவளை அழைத்து கொண்டு முதல் வரிசையில் சென்று அமரப்போக, அவளின் கையை பிடித்த மதுவோ, ஹே எங்க வேணாண்டி, நம்ம பின்னாடி போய் உட்காந்துக்கலாம் என்று மது சொல்லிக் கொண்டு நிற்க, மதுவை பார்த்து விட்டாள் சீதா. அண்ணி என்று மதுவை சீதா அழைக்க, அவள் புறம் திரும்பினாள் மது. சீதா மதுவின் பக்கம் சென்றாள். அண்ணி, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க வந்து உட்காருங்க என்று மதுவின் கையை பிடித்து அழைத்து சென்ற சீதா அவள் அமர்ந்திருந்த இருக்கையில் ராகவனின் பக்கத்தில் மதுவை அமர வைத்துவிட்டு பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். முதலில் சீதா, இரண்டாவது மது, மதுவின் பக்கத்தில் ராகவன், இப்படி வரிசையாய் அமர்ந்திருந்தனர். நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேனே என்று மது சொல்ல, எங்கேயே உட்காருங்க நீ, உங்ககிட்ட நிறைய பேசணும், சொல்லாம கொள்ளாம அரண்மனை விட்டு போயிட்டீங்கல்ல, உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா என்று சீதா வருத்தத்தோடு சொல்ல, சீதாவின் அன்பு அவளை இழவிடாமல் அந்த சீட்டிலேயே அமர வைத்து விட்டது. மதுவின் தோள்களோடு தோள்கள் உரசியபடி ராகவன் அமர, அவனின் தோல் உரசலுக்கே திணறி போனாள் பெண்ணவள். என்ன மயக்கணும்னு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கியா என்ற ராகவனின் குரல் கேட்க திகைத்து போனவள் ராகவனை திரும்பி பார்த்தாள். அவனோ கைபேசியை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். அவர் எதுவும் சொல்லல போல, நம்மளோட மனப்பிரமதான் என்று மது நினைத்து கொண்டு சீதாவின் பக்கம் திரும்ப, மதுவின் இடையை கிள்ளிவிட்டான் ராகவன். அவனின் இந்த செய்கையில் அதிர்ந்து போன மதுவோ சட்டென்று எழுந்தே விட்டாள். ஷனாச்சானி என்று சீதா கேட்க, ஒன்னில்லம்மா என்று மதுவோ ராகவனை பார்க்க, அவனோ இரு புருவங்களையும் உயர்த்தி என்ன என்பது போல் மதுவை பார்த்தான். அவனின் இந்த செய்கையில் திகைத்து போன மதுவோ ராகவனின் பக்கத்தில் அமரலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டு நிற்க, வந்து உட்காருங்க நீ என்று மதுவின் கையை பிடித்து இழுத்து சீதா அந்த நாற்காலியில் அமர வைக்க, நுனி நாற்காலியில் அமர்ந்திருந்தால் மது பயத்தோடே. எவ்வளவு நாள் என்னை விட்டு ஓடுவன்னு நானும் பாக்குறேன் என்று ராகவன் மதுவை பார்த்து நினைத்து கொண்டிருக்கும் போதே, கெட்டி மேலும் என்று ஐயரின் குரல் கேட்க, மாங்கல்ய நான் ஆதித்யனின் கையில் கொடுக்கப்பட்டது. மாங்கல்ய நானை மணப்பெண்ணின் கழுத்தில் கட்டாமல் அந்த மாங்கல்ய நானின் வழியே சீதாவை பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்யன். சிவ என்ன தாலிய கட்டாம நம்மளைய பார்த்துட்டு இருக்கான் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் சீதா. ஆதித்யா, என்ன ஆச்சு, தாலிய கட்டு என்று ஆதித்யனின் பின்னிருந்த சௌந்தர்யா சொல்ல, மணப்பெண்ணின் கழுத்தில் மங்கள நானை விருப்பமே இல்லாமல்
அணிவிக்க ஆதித்யன் சொல்ல, அந்த நேரம் பார்த்து குபு குபு வென்று பலமான காலடி சத்தத்தோடு காவலர்கள் அந்த மண்டபத்தினுள் நுழைந்தார்கள். அத்தனை காவலர்களையும் ஒன்றாக பார்த்து அதிர்ச்சியாகி மண்டபத்தில் இருந்தவர்கள் எல்லாம் எழுந்து நிற்க, கால் மேல் கால் போட்டு ஆதித்யனை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் ராகவன். ஆதித்யனின் முன்னே வந்த ஒரு வருமான வரித்துறை அதிகாரியும், சார், போய் வருமான கணக்க காட்டி நீங்க கவர்மெண்ட்டை ஏமாத்தி இருக்கீங்க. சோ உங்க 112 பிசினஸ்ல ஐடி கம்பெனி உட்பட 72 பிசினஸ்க்கு சீல் வைக்கிறோம். அதோட உங்களையும் அரெஸ்ட் பண்ணுறோம் என்று அந்த அதிகாரி சொல்ல, கையில் இருந்த மங்கல்ய நாணை கீழே வைத்து விட்டு ஆதித்யன் எழுந்தான். ஆதித்யன், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன நடக்குதுங்க என்று மணப்பெண்ணின் தந்தை கேட்க, கழுத்தை இருபக்கமும் திருப்பி சுளுக்கெடுத்த ஆதித்யன் பின்னங்கழுத்தை ஒரு கையால் அழுந்த தேய்த்தவாறே, ஆமா உண்மைதான், இப்போ அதுக்கு என்ன என்று திமிராக கேட்க, ஆதித்யா, என்னடா இது என்றால் பதட்டமாக சௌந்தர்யா. அத்த, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கூலா இருங்க என்று சொன்ன ஆதித்யனும் சாத்விகாவை பார்த்து, சாத்விகா, அத்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போ என்று சொல்ல, சாத்விகாவும் சௌந்தர்யாவும் அங்கிருந்து சென்றனர். அதற்கு மேல் அங்கு நிற்க விருப்பமில்லாத மணப்பெண்ணின் தந்தையும் மணப்பெண்ணை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து நகர, அவர்களோடு அவர்களது உறவினர்களும் அங்கிருந்து சென்றனர். இன்ஸ்பெக்டர், ஹேண்ட்கஃப் கையில சும்மாதானே இருக்கு என்று நாற்காலியிலிருந்து எழுந்தபடியே ராகவன் சொல்ல, அனைவரின் பார்வையும் ராகவன் புறம் திரும்பியது. ஆதித்யனுக்கு கைவிலங்கு போடப்பட்டது. தன் கைகளில் போடப்பட்ட கைவிலங்கை உயர்த்தி பிடித்து பார்த்த ஆதித்யனும், கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், வரட்டா, சீக்கிரமே சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு காவலர்களோடு ஆதித்யன் சென்றுவிட, ஆதித்யன் ஜீப்பில் ஏறும் வரை இமைக்காது அவனை பார்த்து கொண்டிருந்தார் சீதா. சீதா, கிளம்பலாமா என்று ராகவன் கேட்க, அண்ணா, ஆதித்யன் என்றாள் சீதா. அவன் சரியான 420, ஜெயில கிடந்து களி தின்னாதான் புத்தி வரும் அவனுக்கு. அவனை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்காத என்று சொன்னான் ராகவன். சரிண்ணா என்று சீதா சொல்ல, சீதா, நான் கிளம்புறேன் என்று மது சீதாவிடம் சொல்ல, சீதா, மிஸ் மது வேலை செஞ்ச ஐடி கம்பெனிய இழுத்து மூடி சீல் வச்சுட்டாங்க. ஃபீல் பண்ணாம அவங்க விட்டுட்டு போன இடம் நம்ம ஆபீஸ்ல காலியாதான் இருக்கு. வேணும்னா அங்க வந்து சேர்ந்துக்க சொல்லு என்று மதுவை பார்த்தபடி ராகவன் சொல்ல, மதுவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. வாயை திறந்து எதையாவது பேசுறாளான்னு பாரு, அப்படியே எத்தனை நாள் இருக்கான்னு நானும் தான் பாக்குறேன் என்று ராகவன் நினைத்து கொண்டே, அனி, எங்க போகணும்னு சொல்லுங்க, அண்ணா உங்களை டிராப் பண்ணிடுவாரு என்று சீதா மதுவிடம் சொல்ல, கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க, நான் அவங்க கூடவே போயிடுறேன் என்று மது சொல்ல, சீதா, நம்ம கிளம்பலாம், வெறுப்பல்லனா அவங்க போக்குல விட்டுறணும், கம்பல் பண்ணக்கூடாது என்று ராகவன் சொன்னதும், சரிங்கண்ணா, நம்ம கிளம்புவோம் என்று சீதா தன் அண்ணனோடு கிளம்பினாள். ராகவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த மதுவிற்கு அவன் கையை பிடித்து கொண்டு அவனோடு கூடவே சென்றுவிட ஆசையாய்த்தான் இருந்தது. அந்த ஆசையை எல்லாம் தனக்குள்ளே பூட்டி அல்லவா வைத்திருக்கிறாள் மது. சீதாவை அரண்மனையில் விட்டுவிட்டு தன் அலுவலகத்திற்கு கிளம்பினான் ராகவன். 10 நிமிட பயணத்தில் அலுவலகத்தை ராகவன் அடைந்ததும் அவனுக்காக வாசலில் காத்திருந்த வாசுவோ, மச்சான், எப்படியோ நீ நினைச்சத சாதிச்சுடா, கங்கராஜ் என்று தன் நண்பனை அணைத்துக் கொண்டான். அவனை விளக்கிய ராகவனும், இன்னும் நாம நினைச்சத முடியலையே, ஐடி கம்பெனி நம்ம கைக்கு வரலையே என்று ராகவன் சொல்ல, டோன்ட் வெரி மச்சான், அவனோட ஐடி கம்பெனிக்கு போட்ட ஃபைனை நாளைக்குள்ள அவன் கட்டியே ஆகணும், இல்லனா அந்த ஐடி கம்பெனி ஏலத்துக்கு வந்துடும், அப்புறம் அது நமக்கு தான் என்று வாசு சொல்ல, வாசு சொன்னபடியே அடுத்த நாள் மாலை ஆதித்யனின் ஐடி கம்பெனி ஏலத்திற்கு வந்தது. ராகவன் நினைத்தபடியே அந்த ஐடி கம்பெனியை ஏலத்தில் வாங்கிவிட்டான். ஆதித்யனின் ஐடி கம்பெனி ராகவனின் பெயருக்கு மாற்றப்பட்டது. ராகவனின் பெயருக்கு கம்பெனி மாறின அடுத்த நொடி அங்கு வேலை செய்யும் பணியாளர்கள் அனைவருக்கும் நாளை கம்பெனி எப்பொழுதும் போல் செயல்படும் என்று இமெயில் அனுப்பப்பட்டது. அதை பார்த்த மதுவோ உடன் வேலை செய்யும் ஒரு பெண்ணுக்கு தன் அலைபேசியிலிருந்து அழைத்தார். அவளும் போனை எடுக்க, ஆதித்யன் சார் அவரோட கம்பெனியை ரெக்கவர் பண்ணிட்டாரா என்று மது கேட்க, மது, அவர் இன்னும் ஜெயில தான் இருக்காரு, இன்னும் வெளியிலே வரலையா, ஐடி கம்பெனி ஏலத்துக்கு போயிடுச்சான், நம்ம கம்பெனிய பெங்களூரை சேர்ந்த யாரோ ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான் வாங்கி இருக்காராம், யாருன்னு தாண்டி தெரியல என்று மறுமுனையில் அந்த பெண் சொல்ல, ஓ அப்படியா, எப்படியும் அந்த புது எம்டி யாருன்னு மண்டே தெரிஞ்சிடும்ல
என்று மது சொல்ல, ஆமாடி, மண்டே தெரிஞ்சிரும். நம்ம மண்டே மீட் பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறமா உனக்கு அழைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் அழைப்பை துண்டித்துவிட மதுவும் போனை வைத்தாள். அன்றைய தினசரி நாற்காட்டியில் செய்தித்தாளை கிழிக்கச் சென்ற மதுவிற்கோ அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது. திவ்யாவின் பிறந்த நாள் அன்று என்பது. உடனடியாக கைபேசி எடுத்து திவ்யாவின் எண்ணுக்கு மது அழைக்க போக அந்த நேரம் பார்த்து அவளின் வீட்டின் காலிங் பெல் அலற கதவை திறந்தாள் மது. 4-5 தடியன்கள் அவள் வீட்டின் வாசலின் முன் நின்றிருந்தார்கள். யார் நீங்க, என்ன வேணும் என்று மது கேட்க, மயக்க மருந்து தெளித்த கைக்குட்டையை அவளின் மூக்கின் மேல் வைத்து ஒருவன் அழுத்த மயங்கி விழுந்தாள் மது. மயங்கி விழுந்தவளை தூக்கி கொண்டு மின்னல் வேகத்தில் அந்த 4 தடியன்களும் கிளம்பிவிட்டனர். அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகிறது இந்த கதையில் என்பதை நாளை பார்ப்போம். நன்றி.